மூட முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏதோ நம்ம மற்றவங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு எலெக்ஷன் கால்குலேஷன்ல நம்ம இறங்கி இருக்கிறோம், சும்மா அப்படி நம்ம சீன் போடுறோம் அப்படிலாம் சில பேர் டிபேட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றேன்னு சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. சில பேர் இவர் திமுகவை சொல்றதுக்கு பயந்துகிட்டு அவர் பூசி மெழுகி அவர் தேசிய கொள்கைன்னு அதை டைவர்ட் பண்றாருங்கிறான். இதை நாங்க சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும். அப்படிதான் நான் சொல்லுவேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சக்தி தேவை. நாங்க தான் சொல்றோம், தமிழ்நாட்டில் கடையை மூடுன்னு தான் சொல்றோம். அதுல எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லையே. தமிழ்நாட்டில் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லுகிற போது திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுகிறது. இதை எவனும் பாராட்ட மாட்டான். அவன் கூட்டணியில் இருந்துகிட்டே ஏன் கேள்வி கேட்கலங்கம்மா, கேட்டுக்கிட்டு அவர் ஏன் இருந்துகிட்டே அங்க கேட்கிறவங்க வெளியே வந்துட்டு கேள்வி. அவன் நோக்கம் என்னன்னா, அந்த கூட்டணியை விட்டு நம்ம வெளியே கூட்டணியை பலவீனப்படுத்தணும். அது மட்டும் தான் அவன் நோக்கம். பேசலன்னா ஏன் பேசுறாங்கிறான், பேசலாம் நீ ஏன் அங்க இருந்துகிட்டே பேசுறாங்க. அதுக்கு ஒரு கத்து வேணும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் உள்ள கத்து. நீங்க மட்டும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால அரசு மதுபான கடைகளை மூடுனீங்கன்னா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். உங்களுக்கு என்ன லாபம்? திமுக ஆட்சி வந்துட்டா மதுபான கடைகளை மூடுவதே எங்களுக்கு வெற்றி தான். அதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும்? மதுபான கடைகளை விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டத்தால் மூடியது அரசு என்றால் அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகளைத்தான் மக்கள் வரவேற்பார்கள். அதை விட வேற என்ன வெற்றி வேணும்? எனவே அருமை தோழர்களே, ஆர்டிகிள் 47 இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் நேஷனல் லெவல்ல பேசுறாரு இவரு அப்படின்னு ஒரு தலைவர் பேசுறாரு. ஸ்டாலினை விமர்சிக்க இவர் தயங்குறாரா, இவர் தாங்கி பிடிக்கிறாரா? கிடையாது. அப்படின்னா இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்க மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள். அந்த தயக்கம் இருந்தா, அப்படி ஒரு நெருடல் இருந்தா இந்த முடிவே